என்னம்மா ஏதோ கார்டு எடுத்து உள்ள வைக்கிற பத்திரமா? அது தேர்தல் வருதுல, அதான் தேர்தல் வர நேரத்துல ஓட்டர் ஐடி எல்லாம் காணாம லாஸ்ட் நேரத்துல தேடக்கூடாதுன்னு இப்பயே பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். எப்போ வர்ற தேர்தல் ஓட்டு போடுறதுக்கா? இந்த கார்டை வச்செல்லாம் போட முடியாதமா, உன்னோட கார்டு செல்லாது. என் கார்டு செல்லாதா? ஏன்? நான் நாட்டு குடிமகன் இல்லையா? ஓட்டு போடக்கூடாதா? உன் கார்டு மட்டும் கிடையாது, என் கார்டும் செல்லாது. அப்பாடா, உங்க கார்டு செல்லாதா? நம்ம 2 பேருக்கு கார்டு மட்டும் கிடையாது, வீடியோ பாக்குற கோடிக்கணக்கான பேர்த்தோட கார்டும் செல்லாது. ஐயோ, இது என்ன புது கூத்தா இருக்கு? இன்னைக்கு நைட்டு 12 மணியோட நீங்க ஏற்கனவே இருக்கிற ஓட்டர் ஐடி வச்சு ஓட்டு போட முடியாது. 12 மணினாவே நமக்கு ஒரு பயம் வருதா இல்லையா? நாட்டுக்கு 12 மணிக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. நீங்க என்னங்க 12 மணியோட எங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையே இல்லைன்றீங்க? 12 மணிக்கு தாமா இவங்க நைட்டு மணி அடிச்சு ஜிஎஸ்டி கொண்டாந்தாங்க. நிம்மதியா காலையில தூங்குனேன். காலங்காத்தால எந்திரிச்சு போய் பால் பாக்கெட் வாங்கலாம்னு பார்த்தா ஜிஎஸ்டி நைட்டு வந்துருச்சு. 500,000 கூட 12 மணிக்கு தாங்க செல்லாதுன்னு சொன்னாங்க. ஆமா, திடீர்னு நைட் அறிவிச்சாங்க. தெரியாம சேர்த்து வச்சு இந்த மிளகா டப்பாக்குள்ள, புளி டப்பாக்குள்ள, உப்பு இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா 500,000 செல்லாதுன்னு கொடுத்தவங்க. தயவு செஞ்சு காலங்காத்தால எந்திரிச்ச உடனே நேத்து நைட்டு 12 மணிக்கு மோடி என்ன அறிவிச்சாருன்னு பார்த்துட்டு நம்மளுடைய வேலையை துவங்க வேண்டியதா இருக்கு. கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியா இருக்கு ஐயா மோடி அவர்கள் ஆட்சியில. சரி, இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஓட்டர் ஐடி இல்லாம போயிருச்சு இல்லையா? திரும்பி நீங்க போய் புதுசா ஒரு ஓட்டர் ஐடி எடுக்கணும். சரி, 12 மணி கதை விடுங்க, அது எப்ப வேணாலும் நடக்கிறத மோடி அவர்கள் ஆட்சியில. இப்ப இந்த ஓட்டு ஐடி இல்லாம நான் எப்படி ஓட்டு போடுறது? இதுக்கு வேற வழியே இல்லையா? இருக்கு, அத சொல்லுங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணி எப்படியா வாங்கிடுவோம். ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு. அதான் மோடிஜி, அது இல்லன்னா நீங்க அதுவும் செல்லாது, தூக்கி ஒரு ஓரமா வீசிருங்க. ஏன்? ஆதார் கார்டு எடு, ஆதார் கார்டு எடுன்னு 10 வருஷமா சொன்னாங்க. ஆமா, தனி மனிதன் உரிமை ஆதார் கார்டு. அதை எல்லாரும் லைன்ல நின்னு கண்ணை வச்சு காதை வச்சு எல்லா விரல் எல்லாம் வச்சு 10 விரல் எல்லாம் வச்சு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதார் கார்டு செல்லாது. அதாவது நீ வந்து ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு ஆதார் கார்டு செல்லாதுன்ட்டாங்க. அப்ப இது எதுக்கு தான் செல்லும்? இதுல என்ன வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஏற்கனவே வச்சிருந்த ஓட்டர் ஐடி வச்சுதான் 2002க்கு பிறகு 5 தேர்தலுக்கு மேல நீ ஓட்டு போட்டிருப்ப. மோடி ஜெயிக்கலாம் அவன் தானே ஓட்டு போட்டோம். அப்ப என்னோட ஓட்டு இப்ப எப்படி செல்லாதுன்னு சொல்ல முடியும்? அதைத்தான் சொல்ல வர்றேன். மோடிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எல்லாருமே போலி வாக்காளர்களாங்கிற கேள்வி வந்திருக்கு. அவருக்கே டவுட் வந்துருச்சு, நம்ம எப்படி இவ்வளவு தூரம் ஜெயிச்சிருக்கோம், இவ்வளவு வாக்கு எப்படி வந்ததுன்னு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 5 தேர்தலுக்கு இந்த வாக்காளர் அட்டை வச்சுதான் நான் ஓட்டு போட்டேன். ஆனா இதை செல்லாதுன்ட்டாங்க. ஆனா தேர்தல செல்லாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 2024ல எல்லாரும் போய் ஓட்டு போட்டோமா இல்லையா? ஓட்டு போட்டு 1 வருஷம் கூட இன்னும் ஆகல. அப்ப இதே கட்டை வச்சு தானே ஓட்டு போட்டோம். இதுல தானே பாஜக ஜெயிச்சு வந்துச்சு. அப்ப தேர்தலை கேன்சல் பண்ண வேண்டியதானே? ஒட்டுமொத்த ஆட்சியே கலக்கணுமே. இவங்க என்ன சொல்றாங்க, வாக்காளர் அட்டை போலியானது, நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க, அதனால யாருமே ஓட்டு போட முடியாத சூழல் ஏற்பட்டுருச்சு. அதாவது உரிய இந்திய குடிமகனுக்கு பதிலாக வேற ஆட்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க எதுக்கு சார் இப்ப பிரதமரா இருக்கீங்க? பதவி விட்டு விலகிருங்க. நாங்க இந்த கார்டை வச்சு தான் ஓட்டு போட்டிருக்கோம். அதனால தயவு செஞ்சு இன்னைக்கு நைட்டோட நீங்களும் பதவி விட்டு இறங்கிட்டா திரும்ப ஒரு தேர்தல் வச்சு புது கார்டை வச்சு நாங்க ஓட்டு போடுறோம். சரி, நடக்காத காரியத்தை பத்தி எதுக்கு பேசுவானே? குறைஞ்சபட்சம் நம்மளோட ஓட்டு உரிமையை வந்து மீட்கிறதுக்கான வழியை பார்ப்போம். ஏதோ ஒரு வழிவகை இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த வழிவகையாவது என்னன்னு சொல்லுங்க, அதையே நம்ம செஞ்சு. 11 டாக்குமெண்ட் கேக்குறாங்கம்மா. 11 டாக்குமெண்ட்டுமே கொடுக்கணுமா இல்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தா போதுங்களா? அதுல முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்தா அவனு வேற வழியே கிடையாது. கொடுக்கலனா உங்களுக்கு வந்து தேர்தல்ல ஓட்டு போட முடியாது. அதை விட நீங்க இந்த நாட்டோட குடிமகனாவே இருக்க முடியாது. என்னங்க புதுசா இருக்கீங்க? இதே நாட்டுல பிறந்து வளர்ந்து ஓட்டு அதே ஐடி கார்டை வச்சு ஓட்டு போட்டு நீங்க கொடுத்த ஓட்டர் ஐடி, நீங்க கொடுத்த ரேஷன் கார்டு, நீங்க கொடுத்த பேன் கார்டு எதுவுமே செல்லாதுன்ட்டு புதுசா ஏதோ 11 டாக்குமெண்ட் கேக்குறீங்க. அதையாவது சொல்லுங்க, அதையாவது நாங்க ஏதாவது கொடுக்க முடியுதா பாப்போம். பர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கியாமா? பர்த் சர்டிபிகேட்ல இருக்கு, அது இருந்தா வாங்கிடலாமா? பர்த் சர்டிபிகேட் இருக்கா உங்ககிட்ட? இருக்க கூடாது. உங்க அம்மா அப்பாவோட பர்த் சர்டிபிகேட் இருக்கா? எது எங்க அம்மா அப்பாக்கா? ஏன் ஓட்டர் ஐடிக்கும் எங்க அப்பா அம்மா பர்த் சர்டிபிகேட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அதாவது அவங்க எல்லாம் கிராமத்துல அந்த காலத்துல பிறந்தவங்க. நான் ஏதோ ஸ்கூலுக்கு போனா சேர்க்கறதுக்காக பர்த் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அவங்களாம் படிக்காதவங்க, அவங்களுக்கே பர்த் சர்டிபிகேட். சாரிமா, உங்க அம்மா அப்பாவுடைய பர்த் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படின்னா உனக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க மாட்டோம். ஓட்டர் ஐடி நீ கொடுக்கல அப்படின்னா நீ இந்தியாவோட குடிமகனே கிடையாது. நீ வெளியே போயிரு, நீ வெளிநாட்டுல இருந்து வந்த. அப்படி எல்லாம் சொல்லி சொந்த நாட்டிலேயே நான் அகதியாக்கிடாதீங்க. வேற ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க ஐயா. சரி, ஓகே, ரைட்டு. பாவம், பாஸ்போர்ட்டை கொடுத்துருமா, ஓட்டர் ஐடி கொடுத்துறோம். நான் இந்தியாவில தானே ஓட்டு போட போறேன். அப்புறம் என்ன சிங்கப்பூர், மலேசியா, கனடாவா போய் ஓட்டு போட போறேன்? எனக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? நான் இந்த உள்ளூரே தாண்டது இல்ல, எனக்கு எதுக்கு பாஸ்போர்ட்? பாஸ்போர்ட் எல்லாம் இல்ல. அந்த கேள்வி எல்லாம் கிடையாது. நீ ஆடு மேய்ப்பியோ மாடு மேய்ப்பியோ என்னமோ பண்ணு, ஆனா பாஸ்போர்ட் எடுத்து வச்சிரு. அப்ப பாஸ்போர்ட் இல்லன்னா எனக்கு ஓட்டர் ஐடி இல்ல. அதெல்லாம் கிடையாது. பாஸ்போர்ட் கொடுத்தாதான் நாங்க கொடுப்போம். சரி, 11ல 2 போயிருச்சு. வேற ஏதாவது சொல்லுங்க, இருக்கான்னு பார்த்து ரெடி பண்ணுங்க. சரி, ஓகே, ரைட்டு. மெட்ரிகுலேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கியா? அதாவது பள்ளிக்கூடம் போன சர்டிபிகேட் வச்சிருக்கியா?
நான் 10வது ஃபெயில், சர்டிபிகேட் இல்ல, என்ன பண்றது? 10வது ஃபெயில் ஆனவங்களை ஓட்டு போட விடலாமா? ஐயா 18 வயசு ஆனா போதையா ஓட்டு போடுறதுக்கு, அதுக்கும் 10வது ஃபெயிலுக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் ஏன் இதெல்லாம் கேட்டிருக்காங்க? சரி ஓகே, நமக்கு தெரியல. சரிம்மா, நீ கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறது காமிச்சிருமா, நான் வந்து உனக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துறேன். ஐயா நான் ஏதோ சாதாரண பிரைவேட் கம்பெனில 10,000 ரூபாய் வேலைக்கு 5,000 ரூபாய் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் வேலை செய்யறவங்களுக்கு ஐடி கார்டு இருக்கவங்க தான் ஓட்டு போடணுமா? அப்ப நாங்களாம் ஓட்டு போடக்கூடாதா? என்னம்மா இப்படியெல்லாம் நீ பேசுற? சரி பரவாயில்ல விடுமா. கடைசியா கேக்குறமா, பெர்மனன்ட் ரெசிடென்ட் சர்டிபிகேட் அதை கொடுத்துருமா. நீ இங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்க, இந்த மண்ணுல தான் வாழ்ந்துட்டு இருக்கங்கிற உன்னுடைய ரெசிடென்ட் சர்டிபிகேட்டை கொடுத்துரு, ஓட்டர் ஐடி தந்துடுறேன். சரி, நான் இந்த மண்ணுல வாழ்ந்துட்டு இருக்கேன், என் பர்மனன்ட் அட்ரஸ் இருக்கு, எனக்கு கொடுத்துடுறேன். இந்த வெளி மாநிலத்துல இருந்தா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்து வேலை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க பர்மனன்ட் அட்ரஸ்? அதெல்லாம் நீ கேட்க கூடாதுமா, அதெல்லாம் ஜியோட உத்தரவுமா. 25 லட்சம் பேர் இருக்கான், 1 கோடி பேர் இருப்பான். வாடகை வீட்டுல இருக்கவங்களாம் இப்போ லீஸுக்கு புடிச்சு போய் வேற வீட்டுக்கு மாத்திருப்போம், வேலைக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்போம். அப்ப நாங்களாம் ஓட்டு போடக்கூடாதா? போடலாமா. ஆனா அந்த பெர்மனன்ட்டையும் வேற கேக்குறாங்க, ஒரே டைட்டா இருக்கேன். சரி ஓகே ரைட், ஃபாரஸ்ட் ரைட் சர்டிபிகேட் கொடுத்துருமா. ஓட்டு போடுறதுக்கும் ஃபாரஸ்ட் ரைட் சர்டிபிகேட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லம்மா, உங்க வீட்டு பக்கத்துல செடி மரம் கொடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபாரஸ்ட் தானே, அதை நீ பயன்படுத்துறதுக்கான ரைட்ஸ் தனி சர்டிபிகேட் கொடு. வீட்டு மொட்டை மாடல 4 ரோஜா செடி வச்சிருக்கேன், அதுக்கு ஏதாவது ஃபாரஸ்ட் ரைட் சர்டிபிகேட் இருக்கு கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தரேன். சரிம்மா, ஃபாரஸ்ட் எல்லாம் விட்டுருமா, அந்த செடி கொடி கதையெல்லாம் விட்டுரு. நான் ஓப்பனா கேக்குறேன், இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு வீடு இல்லாம இருக்கலாம், இந்தியாவுல ஒருத்தனுக்கு வந்து தங்குறதுக்கு குடிக்க தண்ணி இல்லாம இருக்கலாம், சோறு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்தியாவுல எல்லாரது தலையிலையும் எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஜாதி. நீ ஓபிசியா எஸ்சி எஸ்டியா இருந்தா சர்டிபிகேட்டை கொடு. எனக்கு இங்கதான் ஒரு கேள்வியே வருது. இப்போ பீகார்ல நான் பார்த்தப்ப இந்த மாதிரி தலித்துகள் இஸ்லாமியர்கள் பெண்களுடைய ஓட்டுகளை வந்து பறிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை வந்துச்சு. அதுக்கு பாஜக தரப்புல இருந்து என்ன கேட்டாங்கன்னா, நாங்க என்ன பேரை பார்த்த உடனே தெரிஞ்சுப்போமா, நீங்க எஸ்சி, நீங்க எஸ்டி, நீங்க என்ன சாதி, நீங்க இந்த மதம் சேர்ந்தவங்க நாங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க முடியுமா, ஏன் இப்படி அடிச்சு விடுறீங்க? நாங்க இப்ப இந்த சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தா நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்களா? அப்போ இந்த சர்டிபிகேட் வச்சு எங்களை ஃபில்டர் பண்ண பாக்குறீங்க, நான் எஸ்சி, நான் எஸ்டி, நான் இஸ்லாமியர் அப்படின்ட்டு எனக்கு இந்த சர்டிபிகேட்டை வாங்கி என்ன கட் பண்ணி விட பாக்குறீங்க. பெரிய ஜாதி பிரச்சனை உருவாக்காத, அதை விட்டுரு. சரி அடுத்தது போயிடுவோம். இந்த என்ஆர்சி டாக்குமெண்ட் மட்டும் கொடுத்துருமா போதும். என்ஆர்சினா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ், அதாவது நீ இந்திய குடிமகன் தான் அப்படின்னு இந்திய அரசாங்கத்தினுடைய உள்துறை அமைச்சகத்தால கொடுக்கப்பட்ட ஒரு சர்டிபிகேட், ஒரு டாக்குமெண்ட். அது அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருமா தயவு செஞ்சு. அது கொடுத்தா நான் ஓட்டர் ஐடி தருவேன். ஐயா நான் இந்த நாட்டோட குடிமகனா இல்லையா அப்படின்னு ப்ரூஃப் பண்ண வேண்டியது என் வேலை கிடையாது, அது வந்து உள்துறை அமைச்சருடைய வேலை. அந்த உள்துறை அமைச்சகம் செய்யணும். நீங்க என்ன வந்து அந்த சர்டிபிகேட் போய் நீங்க என்னென்னவோ சொன்னீங்க, பேன் கார்டு வாங்கு, ஆதார் கார்டு வாங்கு, ரேஷன் கார்டு வாங்கு, ஓட்டர் ஐடி வாங்கு, இந்த கார்டு வாங்கு, அந்த கார்டு வாங்குன்னு. அதே மாதிரி இந்த கார்டு நீங்க தானே எங்களுக்கு கொடுத்துருக்கணும். எங்களை வந்து இப்ப திடீர்னு என்ஆர்சி கொடு, ஒய்ஆர்சி கொடுன்னு, எம்ஆர்சி கொடுன்னு, அந்த கார்டை கொடு, இந்த கார்டை கொடுன்னா நாங்க அன்னாட பொழப்ப பாக்குறதா இல்ல இந்த மாதிரி டாக்குமெண்ட் தேடி அலைகிறதா? ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டாவது உண்டு கிடையாதா? நீங்க குடுக்குற மாதிரி எதுவுமே கேட்க மாட்டீங்களா? எதெல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீ வந்து இந்த லேண்ட் ஆர் ஹவுஸ் அலாட்மெண்ட் சர்டிபிகேட், அதாவது உனக்கு அரசாங்கத்துல இருந்தோ எங்க கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ்ல இருந்தோ உனக்கு லேண்டோ வீடோ அலாட்மெண்ட் ஆயிருக்கும்ல, அந்த அலாட்மெண்ட் சர்டிபிகேட்டை கொடு. நீ இந்த ஊர்ல தான் இருக்கேன்னு நான் ஒத்துக்கிறேன். ஐயா அந்த மாதிரி எதுவுமே இன்னும் அலாட் ஆகலைங்களா? ஆனா உடனே கொடுக்குறேன். சரி ஓகே ரைட். அடுத்தது ஐடி கார்டு இஷ்யூடு பை கவர்மெண்ட், பேங்க்ஸ், போஸ்ட் ஆபீஸ், எல்ஐசி, பிஎஸ்யூஸ் பிஃபோர் ஜூலை 1, 1987. 1987க்கு முன்னாடி உனக்கு ஏதாவது கார்டு கொடுத்துருக்காங்களா? அப்பதான் நான் பிறந்தேன். அப்போ என்ன கார்டு கொடுத்துருப்பாங்க? நான் என்ன கேட்கிறேன், 11 டாக்குமெண்ட்டை கேட்கிறேன், எதுலையுமே நீ ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிற. ஐயா நீங்க குடுக்குற மாதிரி எந்த டாக்குமெண்டே கேட்க மாட்டீங்க. அதுல இப்ப ஜாதி சர்டிபிகேட் வேணா நான் கொடுக்கலாம், ஆனா அந்த ஜாதி சர்டிபிகேட்டையும் வச்சு நீங்க ஃபில்டர் பண்ற வேலையை பாக்குறீங்க. உங்களை நம்பி நான் எப்படி ஜாதி சர்டிபிகேட்டை கொடுக்கறது? சரிம்மா, இப்ப நான் கடைசியா கேட்கிறேன், நீ யாருக்கு ஓட்டு போட போற? எனக்கு யார் நல்லா செய்யறாங்களோ அந்த கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஓட்டு யாருக்கு போட போறன்னு சொல்லு, அதை வச்சு நான் உனக்கு வந்து வாக்காளர் அட்டை தர்றேன். நான் திமுகவுக்கு போடலான்னு இருக்கேன். திமுகவுக்கு போடலான்னு இருக்கியா? இவங்கெல்லாம் திமுகவுக்கு போடுறாங்களா? இதெல்லாம் பட்டியல் எடுத்து வச்சு இவங்களுடைய வாக்காளர் அட்டையெல்லாம் இல்லாமல் பண்ணிட்டா தான் சரி வரும். பார்ப்போம். இல்லைம்மா, உனக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா, உன்னோட சர்டிஃபிகேட்லாம் சரியா இல்லை, நீ வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டோம்மா, அப்போ தான் நாங்கள் வெரிஃபை பண்ணி கொடுப்போம், இல்லைனாலும் உங்களுக்கு தரமாட்டோம். நாங்கள் உலக நாடுலே ஒரு நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு இத்தனை ஃபார்மாலிட்டிஸ், இத்தனை டாக்குமெண்ட் கேட்ட ஒரே பிரதமர் நம்ம பிரதமர் தான். ஐயா இது உலகமகா அநியாயம் ஐயா. இதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்னையா சம்பந்தம்? என்ஆர்சிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம்? நான் இந்த நாட்டு குடிமகனா இல்லையான்னு நிரூபிக்கிறதுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன சம்பந்தம்? இத்தனை வருஷ காலமா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுச்சு? உள்ள யாரு வருவாங்க, அதாவது புதுசா யாரு சேர்க்கலாம், செத்து போனவங்களும் யாரு நீக்கலாம், அதுக்கு டெத் சர்டிபிகேட் கேட்பாங்க, நியாயமான விஷயம்.
ஒரு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த 11 டாக்குமெண்ட் கிடைக்காத கொடுக்கவே முடியாத 11 டாக்குமெண்ட் அதெல்லாம் எப்படி நீங்க தெரியாம கேட்பீங்க? எங்களுக்கு கருப்பு பணத்துக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சா? 2000 ரூபாய் வந்தா கருப்பு பணம் ஒளிஞ்சிரும் சொன்னீங்க, நாங்க நம்பணும்ல. இப்ப 2000 ரூபாய் எங்க? அதுதான் என்னன்னு தெரியல. அதையே ஒழிச்சிட்டாங்க. ஆஹா. சோ இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஒழிக்கிறதுக்கு எதுடா அதை கொண்டு வந்தீங்க? சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்போ கருப்பு பணம்னா என்னன்னே தெரியாம ம், நாம எல்லாரும் கொண்டு பேங்க்ல பணம் போட்டோம்ல. ஆமா. சரி, ஜிஎஸ்டினா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுதா? தெரியாது. ஒண்ணுமே தெரியல, நடைமுறைக்கு வந்துருச்சுல. இப்ப அதே மாதிரிதான் என்ஆர்சினா என்னன்னு தெரியாது நமக்கு, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வேலை நடக்குது. எஸ்ஐஆர்னா நமக்கு என்னன்னு தெரியாது, அதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கான வேலை சரி, நடக்குது. இதெல்லாம் டைம் ஆகுது. எவ்வளவு பீரியட் வச்சிருக்கீங்க? ஒரு வருஷத்துக்குள்ள இதெல்லாம் நாங்க சர்டிபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஐயா. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ம், நீங்க வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள போய் ம். ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ண முடியாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்ப அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி இவங்க பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனா அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில வேணா நீங்க இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணலாம். இல்ல, ஆனா ஒட்டுமொத்த மாநிலத்துக்குமே நீங்க பண்றீங்களே. அப்படியெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லல. பட் ஆனா நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஜி சொல்றாரு. ஜி சொல்றதுனால நாங்களும் சொல்றோம். தமிழ்நாட்டுல மொத்தம் 6,36,00,000 வாக்காளர் இருக்காங்க. இது எல்லாம் நீங்க ஒரே மாசத்துல வீடு வீடா போய் ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து போட்டு வாங்கி இந்த இல்லாத டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சு நீங்க கொடுத்துருவீங்க. இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா கவர்மெண்ட்டுமா? நாங்க டாக்குமெண்ட் கொடுத்தா ஓட்டு போடலாம், டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா ஓட்டு போட முடியாது. ஆமாமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட். 30 நாள்ல நாங்க வந்து 1 கோடி பேர்த்த போய் பாத்துருவோம். ஐயா, 6,36,00,000 வாக்காளர் ஐயா. சாரிமா 6 கோடியா? என்ன பண்றதே தெரியல. 6 கோடி பேர்த்தையும் நாங்க பாத்துருவோமா? என்னங்கய்யா இது பகல் கொள்ளையா இருக்கு? 2ஆம் கிளாஸ் குழந்தை கூட இந்த கணக்கு ஒத்துக்காதே. இந்தியா வளர்ந்துருச்சுன்னு சொல்றா, நம்புறீங்கல்ல? இந்திய பொருளாதாரம் வளர்ந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புறீங்கல்ல? நாங்க அதே எங்க மாதிரி நம்பணும்? இதே நம்பிதான் ஆகணும். அதெல்லாம் கிடையாதுமா. உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, அதுவும் நாங்க சொல்ற கட்சிக்கு நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னா உங்களுக்கு அட்டை தருவோம். ம். இல்லன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது. ஓட்டர் ஐடியோட நாங்க நிறுத்த மாட்டோம். ம். ஒட்டு மொத்தமா நீங்க இந்த ப்ரூவ் பண்ணல, ஃபார்மே நீங்க வாங்கி ஃபில்அப் பண்ணல அப்படின்னா, ம். இன்னைக்கு நைட்ல இருந்து இன்னொரு 1 மாசம் கழிச்சு நீங்க இந்தியாவோட குடிமகனே இல்லன்னு நாங்க டிக்ளேர் பண்ணிடுவோம். அப்ப எங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சி நாங்க முகாம்ல போட்டுருவோம். ஐயோ, முகாமுக்கு போறதா? ஐயா, காலகாலமா இந்த ஊர்ல தான் இருக்கேன். நான் ஏன் அம்மா, முகாமுக்கு போனோம்? இந்த சோழர் பரம்பரை, சேரர் பரம்பரை கதெல்லாம் பேசாதீங்க. நீங்க சோழர் பரம்பரையா இருக்கலாம், சேரர் பரம்பரையா இருக்கலாம், ஆண்ட என்ன பரம்பரையா இருக்கலாம், ஆளாத பரம்பரையா இருக்கலாம். என்ன பரம்பரையா என்ன வேணாலும் பரம்பரையா இருக்கலாம். இருந்தாலும் 11 டாக்குமெண்ட் இல்லைன்னா முகாம் பாத்துக்கோங்க. 11 டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க. ஒரே மாசம் தான் டைம் இருக்கு. இந்த 1 மாசத்துக்குள்ள இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்கலன்னா நம்ம முகாம் போறதுக்கு ரெடி ஆகிக்க வேண்டியதான் அப்படின்னு இவரு சொல்றாரு. டவுட்டபிள் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஒரு காலம் வச்சிருக்காங்க. அதாவது என்ஆர்சி மாதிரியான முக்கியமான நடைமுறைகளை நீங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணல அப்படின்னா டவுட்டபிள் சிட்டிசன்ஸ் சொல்லி முகாம்ல போட்டுருவாங்க. அஸ்ஸாம் மாநிலத்துல எக்கச்சக்கமான பேர் அகதி முகாம்ல உட்கார்ந்து இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை அப்படிங்கிறது இங்க பல பேர்த்தினுடைய வாக்காளர் அட்டை மட்டும் கிடையாது, குடியுரிமையை காலி பண்றதுக்கான வேலை. இது நடக்கவே கூடாது. இது திட்டமிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களை காலி பண்ணுவதற்கு வேலை நடக்கிறது. இதை நிறுத்தியே ஆகணும். அப்ப எஸ்ஐஆர் பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்றீங்க. கண்டிப்பா இருக்கு. அதான் முதல்வர் கூட கோர்ட்டுக்கு போறேன்றாரு. சரி பாப்போம். ஆனா அதிமுக மட்டும் இதுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தையும் வந்து ஒண்ணும் இல்லாத ஒரு விஷயம் நான் ஆதரிக்கிறேன்றாங்க. யாரை நம்புறது ஒண்ணுமே புரியல ஐயா. அம்மா, அவங்கள பத்தி பேசாதம்மா. முதல்ல அதிமுக யாருன்னே தெரியாம கன்ஃபியூஷன்ல தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்ஐஆர்னா என்னன்னு தெரிய போகுது. பல தற்குறி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனுடைய தற்குறியினுடைய துவக்க கட்சி எதுக்குன்னா அதிமுக தான். இன்னைக்கு அவங்களுடைய தம்பி தாவேக்கா வந்துட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் எஸ்ஐஆர்னாவே என்ன தெரியாது. இவங்களை முதல்ல அவங்க கட்சியே எதுவும் தெரியாது. அதனால அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போக தெரியாது, அவங்களுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர தெரியாது, அவங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் ஒரு மசோதா பாஸ் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. தயவு செஞ்சு அவங்கள பத்தி பேச வேணாம். நம்ம எல்லாரும் எஸ்ஐஆர் ஏன் ஆபத்தானது அப்படிங்கறது குறித்து விவாதிப்போம்.